கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். இந்த ஆராதனை கலந்து கொள்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆரம்ப ஜெபம் நாம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்க வாழ்க்கையிலே நல்லவராய், வல்லவராய், பரிசுத்தராய், பாதுகாவலராய் இருந்து இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர். அந்த அன்பை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை ஆராதனையிலே கலந்து கொள்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் இப்படி சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் உடைய தெய்வீக பிரச்சனம் இருக்கட்டும் ஐயா. எங்களை மறைத்து உண்மை வெளிப்படுத்துவீராக. நீரே எங்களுக்கு அப்பாவாய் இருந்து தகப்பனாய் இருந்து எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, விசேஷமா இந்த ஆலய ஆராதனை முழுவதையும் உங்களுடைய கரத்திலே கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க ஏறெடுத்துக் கொள்ளுங்க. குழந்தைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. வந்தவர்கள் வறுமையாய் போகாதபடி உடைய ஆசீர்வாதங்களை பெற்று திரும்பி செல்ல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. துதிக்கிற மகிமையில உமக்கு செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக 33வது பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடல் புத்தகத்திலே 33வது பாடல். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடந்தோர் செயல்களெல்லாம் பார்ப்போரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடோ வீணையோடோ கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை தூக்கினார் துதியுங்கள். எக்காலமோ கை தாளமோ முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனே எங்களுள்ள அழைத்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மலனை உடைமுறை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாழிவரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அர்ப்பணிக்கே கொடுத்துனை துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே நோடிகளே தேவனை துதியுங்கள்.
துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதே கர்த்தர் உண்டு நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதியின் முன் வாருங்கள். துன்மார்க்கன் தாழ்ந்த சுன்மார்க்கத்தை விலகி நீதியின் நியாயத்தை செய்வானார்கள். அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவன் கேட்கும் பணிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கினீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரை திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமே என்னுடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவனாய் இருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை மறுக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கின்றார். நாம் செபிப்போம். இந்த பொதுவான ஜெபத்தை நாம் செய்வோம். நம்மை முழுவதுமாய் நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்கள் குறைவுகளை ஆண்டவர் பொறுத்து நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்ம ஜெபத்தை அவர் அங்கீகரித்துக் கொள்ளும்படியாய் நாம் செபிப்போம். நாம் அவருடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நாம் அப்படியே முன்பாக நாம் மறைத்துக் கொள்ளாமல் தாழ்மையோடு கூட பாவத்தை செய்த அந்த துக்கத்தோடு கூட கீழ்ப்படிந்துள்ள இதயத்தோடு கூட வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்மை அர்ப்பணித்து வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களை முழுவதுமாய் இந்த சமூகத்திலே தாழ்த்துவோம். ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் மீறுதல்கள் உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களுடைய சமூகத்திலே வைத்து செபிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் நீ மன்னிப்பீராக. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா எங்கள் பாவங்களை ஆண்டவரே நீர் மன்னித்தரணும். ஆண்டவரே, உடைய முதுகுக்கு பின்னால் எரிந்து போட்டு விடும். ஆண்டவரே, ஆண்டவரே, மனிதர்களாகிய நாங்களுடைய சமூகத்திலே வருவதற்கு, உங்களுடைய சமூகத்திலே வந்து நின்றே பேசுவதற்கு எங்களுக்கு தகுதியை நீ தருவீராக. ஆண்டவரே, சுத்தமான இருதயத்தோடு கூட தூய ஆவியோடு கூட தொழுது கொள்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. உம்மை நோக்கி வருகிற பிள்ளைகளுக்கு எல்லாவிதம் நன்மைகளையும் செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்திற்காக சமூகத்தில் வருகிறோம் ஐயா. இந்திய தேசத்தை சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களால் உருவாக்கப்பட்ட உங்களுடைய சுவாசத்தை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஐயா. எல்லாருமே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஆண்டவரே, இந்திய தேசத்திலே நல்ல செழிப்பை கட்டளையிடுங்கப்பா. கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலை கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, பண பிரச்சனையோடு கூட கவலையோடு கண்ணீரோடு வியாதியோடு நாளை நான் என்ன செய்வேன் என்று தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறது. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, கண்ணீர்களை துடைப்பீராக, உடைய இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்வீராக. அவருடைய பாவங்களை உடைய கல்வாரின் இரத்த நாளில் கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, இந்த தேசத்திலே எங்களை ஆளுகை செய்கிற எல்லா அதிகாரம் உள்ளவர்களுக்காக சமூகத்தில் வருகிறோம். எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லோருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. உமோடு வாழ்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. இந்த இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. இந்திய தேசத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஆண்டவரே, பஞ்சங்கள் கொடிய நோய்கள் இந்திய தேசத்தில் அகன்று போகட்டும் ஐயா. சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொரு இல்லங்களிலும் நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே, பசியோடு பட்டினியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை நீங்க கட்டளையிடுங்க. ஆண்டவரே,
காட்டு புஸ்தகங்களை பாருங்கள், அது ஒரு வேலையும் செய்வதில்லை. அதை உண்டாக்கினவர் அவரை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுபோல அந்த உலகத்தின் மக்களை, இந்திய தேச மக்களை நீர் உருவாயிருக்கிறீர் ஆண்டவரே. எல்லோரும் நீங்க போஷிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய்களிலிருந்து ஆண்டவரே இந்திய தேசம் மீண்டும் கொண்டு வருகிறது ஆண்டவரே. ஒரு நல்ல நிம்மதியை கட்டளையிட வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபை மக்களுக்காய் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக எப்படி சமூகத்தில் வதிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், போராட்டங்களை மாற்றிவிடுவீராக. விடுதலையின் சந்தோஷத்தின் சமாதானத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுப்பீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் பயந்து நடக்கிற ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை ஒவ்வொருவரும் கட்டெடுக்கிறாங்க. என் தேவனுக்காய் வாழ்கிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கொடுத்து ஒவ்வொருவரையும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை தேடுகிற அனுபவத்திலே இன்னும் ஒவ்வொருவரும் வாழ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு உதவி செய்கிறாங்க. விசேஷமான ஆராதனை முழுவதும் சமத்திலே அர்ப்பணிக்கிறேன். எல்லா பகுதியிலும் தெய்வீக கிருபை இருக்கட்டும். இது கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஐயா. அற்புதங்கள் நடைபெறட்டும் ஆண்டவரே. விடுதலைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. உங்களை தேடுகிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. கடந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாக. உதிகனமயமே நாமத்தை செலுத்துகிறேன். கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தப்படுவதை செய்யப்படுவது போல விடுதலை செய்யப்படுவதாக. அன்புள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். உருவாய் எங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே, ஆமென். முதலாவது வேதபாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது வேதபாடம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 22 முதல் 31 வசனங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22 முதல் 31 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாம் வேதபாடம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22 31 முடிய. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22 31 முடிய. அவர் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளி போல இருக்கிறார்கள். அவர்கள் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். அவர் பிரபுக்களை மாயமையின் மேல் நியாயாதிபதிகளாக அவந்தரமாக்குகிறார். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவர்களுடைய அடிமரம் திரும்ப பூமியிலே அவர்கள் மேல் அவர் உதை பட்டு போவார்கள். பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல அடித்து கொண்டு போம். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவர்களின் சேனைகளை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழியை கர்த்தருக்கு மறைவாயிற்று. நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறதுக்கு என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை இங்கு சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படுவதும். இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்பதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். கர்த்தராவே இந்த முதலாவது வேத பாடத்தை ஆசீர்வதித்து தருவாராக. நாம் மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 19வது சங்கீதம். நாம் யாவரும் மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 19வது சங்கீதம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரைவுடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரசாலமை போல் தன் பாதையில் கூட மகிழ்ச்சியா இருக்கிறது.
கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அவருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கு நினைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அன்றையும் அவைகளால் உமது அடியை எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தை பூமி படைத்த சர்வலோகமாகிய விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனார் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னியாகுமரியில் பிறந்தார். பதிபலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்திலிருக்கிறார். மூன்றாம் நாள் மரித்து எழுந்திருக்கிறார். மரணத்துக்கு ஏறி சர்வலோகமாகிய தேவனுலகமாற்றிருக்கிறார். அவர்கள் ஓரையும் மரித்தோரையும் நியாயத்தில் வருவார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். பொதுவாரிக்கும் சபையும் பரிசுத்த ஐக்கியம் பாவமன்னிப்பும் சர்வவித்தலும் இதையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இரண்டாவது வேதவாடத்தை வாசிக்க கேட்போம். இரண்டாவது வேதவாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாகம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். கர்த்தராவே இந்த இரண்டாவது வேதவாடத்தை நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. இப்பொழுது நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற நேரம், ஆண்டவரை துதிக்கின்ற நேரம். நம் யாவரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். அவரே நம்முடைய வழியாய் இருக்கிறார். அவரே நம்முடைய சத்தியமாய் ஜீவனுமாய் இருக்கின்றார். நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் மாறுவோம். அவரே நாம் அப்பாவாய் அம்மாவாய் இருக்கின்றார். நாம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை ஆராதிக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் காணப்படுகின்றார். அது மட்டுமல்ல, நம்மை ஜீவ நீரூற்றிலே நடத்தி சென்று ஜீவ தண்ணீரை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் அவரை ஆராதிப்போமா? அவரை துதிப்போமா? அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவரை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கின்ற ஜனங்களாய் மாற வேண்டும். என்னை துதியுங்கள், என்னை ஆராதிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நம்மை உண்டாக்கின முக்கியமே அவரை ஆராதிப்பதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். நீ வந்த ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
நீ தந்த சுகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இதயத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரபலியை செலுத்துங்கள். ஸ்தோத்திரபலி செலுத்துகிறவனை மகிமைப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த வார்த்தை சொல்கிறது. அவருடைய வார்த்தை சொல்கிறது. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். நன்றியுள்ள இதயத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரபலிகளை செலுத்த வேண்டும். அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், நேற்றும் என்றும் என்றும் சதா காலமும் மாறாதவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய அன்பு செலுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி பலிகள் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் பலிகள் ஆண்டவரே. நீங்கள் அப்பாவாய் அம்மாவாய் இருக்கிறீர்கள். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், உண்மை உள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் நினைக்க கூடாத காரியங்களை வாழ்க்கையில் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு திறமை இல்லாத போதும் திறமைகளை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஞானம் இல்லாத எங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. சுகமில்லாத வாழ்ந்த எங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், துதி செலுத்துங்கள், ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அவர் துதிக்கு பாத்திரமுள்ள தேவனாய் இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், நீதியின் ராஜாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நானும் தன் பிள்ளை என்றோ, நானும் தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உன்னை துதிக்கிறேன். நல்ல மேய்ப்பர் நீதானையா, நல்ல மேய்ப்பர் நீதானையா. நானும் தன் ஆட்டுக்குட்டி, நானும் தன் ஆட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம். நீரந்தன் ஜீவன் என்றோ, நீரந்தன் ஜீவன் என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஆண்டவரை நாம் பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவரே நம் வழியாய் சத்தியமாய் ஜீவனாய் இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? அந்த ராஜாதி ராஜனை நோக்கி பார்ப்போமா? அப்பாவாய் அம்மாவாய் நம்முடைய வாழ்க்கையில இருந்து நம்மை வழிநடத்துகிறாரே அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? துதி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவன் நீரூற்று எங்கள் வாழ்க்கையில் நீர்தான் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே தாகமாய் இருக்கிறோம் ஐயா. தாகம் உள்ளவருமே ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. எங்கள் மேல் ஆண்டவருடைய ஜீவ தண்ணீரை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. என் சோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் அங்கீகரித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடி கோடி சோத்திரங்களை செலுத்துகிறோம், நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் ஆராதிக்கிற பிள்ளைகளா, இன்னும் துதிக்கிற பிள்ளைகளா, இன்னுமே மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா, இன்னுமே கனப்படுத்துகிற பிள்ளைகளா, ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கனத்துக்குரிய பிள்ளைகளாய் மாற்றுவீராக, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஒருவேளை ஆராதிக்காமல் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்மை ஆராதிக்கபடியான ஞான சிந்தனைகளை கொடுக்கிறாங்க. நீர் எங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்து எங்கள் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறது ஆண்டவரே. சற்று நேரம் ஆராதித்திருக்கிறோம் ஐயா. எங்கள் ஆராதனைகளை நீர் அங்கீகரித்துக் கொள்கிறார். எங்கள் ஆராதனைகளை சுகந்த வாசனையாக ஏற்றுக் கொள்கிறார். எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறார். படர்ந்து உடைய கிருபைகளோடு இந்த வழி நடத்தட்டும். கேட்கப்பட்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற யூடியூப் சேனல் வழியாக இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து லாக்டவுன் முடிகிற வரைக்கும் இந்த ஆன்லைன் யூடியூப் வழியாக இந்த ஆராதனையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியாக 10:30 மணிக்கு நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் நான் அழைக்கின்றேன். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்று கூட சற்று நேரம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். வார்த்தையின் மூலமாக நாம் பலப்படுவோம். வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றட்டும். இந்த வார்த்தையின் மூலம் நம்முடைய வாழ்க்கையை செல்வடைகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் ஆச்சரியம் செய்கிற தேவனாயிருக்கின்றார். இன்றைய தலைப்பானது சோர்ந்து போகாதே. என் மகளே, என் மகனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே. உன் வாழ்க்கையிலே ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கின்றார். ஒருவேளை வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கின்றாயா? சோர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? வேத வசனம் இப்படியாய் சொல்கின்றது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். உன் வாழ்க்கையிலே போராட்டங்கள் மத்தியிலே, பலவீனங்கள் மத்தியிலே நீ சோர்ந்து போய் காணப்படுகிறாயா? ஆண்டவர் உனக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு, பலன் இல்லாதவனுக்கு பலத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கின்றார். சோர்ந்து போகாதே தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே. இந்த வாழ்க்கையிலே என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி சோர்ந்து போய் ஒரு இடத்திலே அமர்ந்து விடாதே. வேதம் சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு என் தேவன் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த பலத்தை நீங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். மேல் வசனங்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் இடறி விழுவார்கள், வாலிபர்கள் இளைப்படைந்து போவார்கள், ஆனால் கர்த்தரை பற்றிக் கொள்வர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. என் தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதபடி தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியான அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் முதுபலன் அடைந்து கழுகைகள் போல் செட்டை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படைய மாட்டார்கள். அவர்கள் களைப்படைய மாட்டார்கள். அவர்கள் சோர்ந்தே போக மாட்டார்கள். யார்? கர்த்தருக்குள் காத்திருக்கின்ற மக்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். என் தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போயிருக்கின்றாயா? நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பார். நீ முழுபலன் அடைந்து கொள்ளுவாய், முழுபலனை பெற்றுக் கொள்ளுவாய். நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மகனே, மகளே, நீ ஒரு நாள் சோர்ந்து போகாதே. இந்த வேத பாடம் வாசித்த வேத பாடத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது 2ஆம் வேத பாடத்தில் ஒரு ஓமையை நாம் பார்க்கின்றோம். ஒரு விதவையானவள் தன்னுடைய நியாயத்திற்காக ஒரு நியாயாதிபதியை நாடிக்கொண்டிருக்கின்றார். பல முறை சென்று எனக்கும் இன்னொருக்குள்ள பிரச்சனையை நீ தீர்த்து வை என்று சொல்லி அந்த நியாயாதிபதியிடத்தில் சென்று அவர் ஒவ்வொரு நாளும் மன்றாடி கொண்டிருக்கின்றார். அவனை காது கொடுத்து கேட்கவில்லை. ஆனால் இவள் சோர்ந்து போகவில்லை. மறுபடியும் மறுபடியும் செல்கின்றார். இப்பொழுது ராஜா யோசிக்கின்றான், நான் கல்மனம் உள்ளவன் தான், ஆனால் இவள் அடிக்கடி என்னை நோக்கி வருகிறாள் என்று சொல்லி மனம் இறங்கி அங்க என்ன செய்கிறான்? அவளுக்கு நியாயத்தை வழங்குகிறவனாய் காணப்படுகிறான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே இது முடியாது என்று சொல்லி நாம் ஒரு இடத்திலே அமர்ந்து விடுகின்றோம். இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் காத்திருந்து நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கின்றார். ஒருவேளை என் வாழ்க்கையில் இது நடக்கவில்லையே, இல்லை வாழ்க்கையிலே நான் நினைக்கிற காரியம் ஒன்றுமே நடக்கல என்று சொல்லி சோர்ந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளையே, வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. தம்மை நோக்கி இரவும் பகலும் அந்த எஜமான், அந்த நியாயாதிபதி அந்த விதவை வந்து அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணுகிறார். கடைசியாக நியாயத்தை கொடுக்கிறான். அங்கே தேவ சமூகத்திலே சோர்ந்து போகாதபடி நாம் காணப்பட வேண்டும். அந்த விதவையானவர் சோர்ந்து போகாதபடி அந்த ராஜா எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி காத்திருந்து அந்த சோர்விலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டார். அதுபோல தேவ சமூகத்திலே நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சோர்ந்து போகாதபடி நன்மை செய்கிற தேவனாய் இருக்கின்றார். என் தேவ பிள்ளையே, ஒரு வாழ்க்கையில் சோர்ந்து போகாதபடி
கர்த்தருடைய சமூகத்தை காத்திருந்து நீங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் எதற்கெல்லாம் சோர்ந்து போக கூடாது? சோர்ந்து போகாமல் நாம் எதை செய்ய வேண்டும்? முதலாவதாக நாம் சோர்ந்து போகாதபடி ரோமர் 2:7 இப்படியாய் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்க செய்கின்ற நல்ல பணிகளிலே, நல்ல காரியங்களிலே, மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவிகளிலே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அது எப்பொழுதும் செய்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது தேவ கிருபை உங்களோடு இருக்கும். சில நேரத்தில் நாம் சோர்ந்து போய் இருந்து விடுவோம். மற்றவர்கள் உதவி செய்வதிலே, நல்ல காரியங்களை செய்வதிலே சோர்ந்து போய் விடுவோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்கள் என்று சொல்லி ரோமர் 2:7 நமக்கு அழகாய் சொல்கின்றது. நம்முடைய நற்கிரிகள் மூலமாக, நற்பேச்சின் மூலமாக நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பதாக சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 4:1 இப்படியாய் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்டவரால் இரக்கம் பெற்றவர்கள். அந்த இரக்கம் பெற்றவர்கள் சோர்ந்து போகாமல் ஊழியத்தை செய்ய முடியும். ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அநேகர் சோர்வாக காணப்படுகின்றார்கள். சோர்வாக ஊழியம் செய்து கொண்டார்கள். ஆண்டவர் சோர்வாக ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்படவில்லை, வெற்றியோடு கூட ஊழியம் செய்ய அழைத்திருக்கின்றார். ஒரு பாடுகள் வருகின்ற பொழுது, ஒரு திருச்சபைக்கு விரோதமாய் செயல்பாடுகள் வருகின்ற பொழுது, ஊழியம் செய்கின்ற இடத்திலே போராட்டங்கள் வரும் பொழுது நாம் சோர்ந்து உயிர்ப்பார்த்து விடுகின்றோம். வேதம் சொல்கிறது, நீங்கள் சோர்ந்து போகாமல் ஊழியத்தை செய்யுங்கள். சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அந்த ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் சொல்கிறது. அப்ப முதலாவது சோர்ந்து போகாமல் நல்ல காரியங்களை, நற்கிரிகளை செய்கின்றவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். இரண்டாவது, சோர்ந்து போகாதபடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நல்ல முறையிலே செய்ய வேண்டும். சில நேரங்களில் போராட்டங்கள் வரும் பொழுது ஊழியத்திலிருந்து விலகி போயிடுவோம். அப்படி அல்ல, சோர்ந்து போகாதபடி ஒரு வெற்றியின் பாதையிலே செல்கிற, வெற்றியின் பாதையிலே ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக கலாத்தியர் 6:9 இப்படியாய் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் சோர்ந்து போகாமல் நன்மை செய்வதிலே முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது ஏற்ற காலத்திலே நீங்கள் அறுவடை செய்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் எங்கெல்லாம் நன்மைகளை விதைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, எங்கெல்லாம் நாம் ஆசீர்வாதத்தை விதைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, சோர்ந்து போகாமல் செய்து கொண்டே இருப்போம். ஒரு நாள் நாம் அதை அறுவடை செய்வோம். அப்படின்னா என்ன? ஒரு வியாதிஸ்தருக்கு நீங்கள் உதவி செய்து நன்மை செய்கின்ற பொழுது ஒரு காலத்துல அதனுடைய அறுவடை பரலோகத்திலே கிடைக்கும். எதிர்பாராதபடி, எதிர்பார்ப்பு இல்லாதபடி நீங்க செய்கின்ற அந்த நன்மை இருக்கு பாருங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன, ஒரு நோயாளிகளுக்கு நீங்க உதவி செய்யறேன்னு சொல்லி, அப்படி அநேக நன்மைகள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நீங்க அவர்கள் உதவி செய்கின்ற பொழுது, நன்மை செய்கின்ற பொழுது உங்களுக்கு அறுவடை உண்டு. எங்க தெரியுமா? அந்த பரலோக ராஜ்யத்திலே அறுவடை செய்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். மூன்றாவதாக, நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்கின்ற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக எபேசியர் 3:13 இப்படியாய் சொல்கிறது, உபத்திரங்களிலே நீங்கள் அனுபவிக்கின்ற உபத்திரம் இருக்கு பாருங்க, அதுல சோர்ந்து போகாதீங்க. இன்று பாடுகள் வருகின்ற பொழுது, உபத்திரங்கள் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போய் விடுகின்றோம். ஆனால் வேதம் சொல்கிறது, உபத்திரங்கள், சோதனைகள், பாடுகள் எல்லாம் மனித வாழ்க்கையிலே நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். அப்படி சோர்ந்து போயிட்டீங்கன்னு சொன்னா இந்த வாழ்க்கையை நாம் முன்னேறி செல்ல முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. சோதனைகள் இந்த உலகத்திலே உண்டு. இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது பிசாசு அவனை சோதித்தான் அல்லவா? சோதனைகள் உண்டு அல்லவா? இயேசுவாகிய தெய்வத்துக்கே அந்த சோதனை வந்தாள். இந்த உலகத்திலே பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு எவ்வளவு சோதனைகள் வரும், எவ்வளவு போராட்டங்கள் வரும். அந்த சோதனைகள் வருகின்ற பொழுது, அந்த உபத்திரங்கள் வருகின்ற பொழுது, அந்த உபத்திரங்கள் நம்மாலும் உபத்திரங்கள் வரலாம், நம்மாலும் கூட உபத்திரங்கள் வரலாம், பிசாசுமான உபத்திரங்கள் வரலாம். அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். என் தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளையாய் நீ மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். கடைசியாக
எபேசியர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, கடிந்து கொள்கின்ற பொழுது நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவருடைய சிட்சைகள் வருகின்ற பொழுது அதை அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நீ சோர்ந்து போகாதே. சில நேரங்களில் ஆண்டவர் சிட்சையை அனுப்புகின்ற பொழுது, உன் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு தருணம் வருகின்ற பொழுது, அவன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனை கண்டித்து நீ பரிசுத்தவனாய் மாறுகின்ற ஆண்டவர் அங்கே வருகின்ற பொழுது, அந்த சிட்சையை அந்த கடிந்து கொள்கின்ற பொழுது நீ சோர்ந்து போகாதே. என்னை ஆண்டவர் சோதித்து விட்டாரே, ஆண்டவர் என்னை கஷ்டப்படுத்தி விட்டாரே என்று சொல்லி நீ சோர்ந்து போகாதே. ஏன் என்று சொன்னால், உன்னை திருத்தும்படியாய், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை உன்னை வளர்ச்சியின் பாதையை கொண்டு செல்லும்படியாய் சில சிட்சைகள் உன் வாழ்க்கையில் வருகின்றது. சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கின்றார். அந்த நேரங்களிலே என் தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதபடி கடவுளுடைய சமூகத்திலே நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் சிகிச்சையை பார்த்து நாம் வழிவிலகி சென்று விடுகின்றோம். இந்த பாடுகள் என்னால் தாங்க முடியவில்லை, இந்த போராட்டங்கள் என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து போய் விடுகின்றோம். பாடல் அழகாய் சொல்கிறது, சோர்ந்து போகாதே மனைவி, நீ சோர்ந்து போகாதே. நம் வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகின்ற அனுபவத்திற்குள்ளாய் ஒரு நாள் கடந்து சொல்ல முடியாது. பாவங்கள் வருகின்ற பொழுது, நாம் செய்கின்ற தவறுகள் வருகின்ற பொழுது ஆண்டவருடைய சிட்சை நமக்கு வரும். அந்த சிட்சை நாம் அற்பமாய் எண்ணி நாம் சோர்ந்து போய்விடக் கூடாது. ஆண்டவர் என்னை கடிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்திற்கு நம்மை முழுவதுமாய் தாழ்த்தி நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது அந்த கடிந்து கொள்ளுதல் ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் கடிந்து கொள்கின்ற பொழுது, என் தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நீ சோர்ந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா? நீ ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது நீ புதுபலன் அடைந்து கடலில் போல சட்டை அடைத்து நீ பறந்து கொண்டிருப்பாய். நீ சோர்ந்து போயிருந்தால் ஒரே இடத்திலே நீ முடங்கி போய் விடுவாய். அதான் வேதம் சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பார். எப்பொழுது கர்த்தருக்கு காத்திருந்த புதுபலன் அடைந்து வருகின்றவர்களுக்கு ஆண்டவர் சோர்வின் ஆவியை எடுத்து போட்டு பலன் கொடுக்கிறார் வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, கடைசியாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், சோர்ந்து போகாதபடி நாம் ஜெபம் பண்ண வேண்டுமா? லூக்கா 18:1 சொல்கிறது, நீ சோர்ந்து போகாதபடி நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நீ ஜெபிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். ஒரு போராட்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது ஜெபிக்க முடியாதபடி நாம் சோர்ந்து போய் காணப்படுகின்றோம். இளைஞருடைய பிள்ளைகளே, என்ன வந்தாலும் என் ஆண்டவருக்காய் நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன், தேவ சமூகத்திலே காத்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி உன் ஜெப வாழ்க்கையை சோர்ந்து போகாதபடி நீ காணப்பட வேண்டும் என்று சொல்கிறது. வாழ்க்கையிலே சோர்ந்து போகாதபடி புதுபலன் அடைந்து சட்டைகள் அடித்து ஒரு பறக்கிற அனுபவத்தை என் தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது சோர்ந்து போகாமல் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். சோர்ந்து போகாமல் ஊழியத்தை செய்ய வேண்டும். சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய வேண்டும். உபத்திரங்கள் போராட்டங்கள் வரும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது. கடிந்து கொள்ளும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த சோர்ந்து போகிற வாழ்க்கையை எடுத்து போட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது புதுபலன் அடைந்து சட்டைகள் அடித்து பறக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதித்து வருவாராக. ஆமென். கடைசியாக 233வது பாடலை நாம் பாடுவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அழியான் சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அழியான் சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடையிறின் ஆறுதல் மனதில், சிலுவையின் நிழலில் அனுதினம் சாய்ந்திலை பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்ததன் ஜீவியமே. பாவ
சிலுவை அன்னை வந்ததனால் சிறந்த சந்தோஷம் கண்டதனால் சிலுவை அன்னை வந்ததனால் சிறந்த சந்தோஷம் கண்டதனால் இளைப்படையாது விலோகம் இளைப்படையாது விலோகம் ஏகுவை பறந்தே வேகம் சிலுவையின் நிழலில் அனுதினமடிய சாய்ந்திலை பாரிடுவே யௌவித கொடிய இடருக்கும் அஞ்சு இயேசுவை சார்ந்து நிற்பேன் யௌவித கொடிய இடருக்கும் அஞ்சு இயேசுவை சார்ந்து நிற்பேன் அவனியில் வியாகுழம் வந்தால் அவரை நான் அண்டிக் கொண்டார் அவனியில் வியாகுழம் வந்தார் அவரை நான் அண்டிக் கொண்டார் அலைமிக மோதிடும் அண்ணாள் அலைமிக மோதிடும் அண்ணாள் ஆறுதல் அளிப்பதை சொன்னார் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன் இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன் திருமறை இசை நாதம் தேனிடும் இனிய வேகம் திருமறை இசை நாதம் தேனிடும் அணிய வேதம் தருமன கனந்த சந்தோஷம் தருமன கனந்த சந்தோஷம் தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, மறுபடியும் சமூகத்திலே இருக்கிறோம் ஐயா. ஆராதனை முழுவதிலும் தெய்வீக கிருபை கூட இருந்து பிரச்சனை கூட இருந்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்ன தேவைகளோடு அவர்கள் மனதில் இருக்கிறார்களோ அந்த தேவைகளை நீங்க சந்திக்க வேண்டும் என்று சிந்திக்கிறோம். ஒருவேளை சுகம் தேவைப்பட்டால் சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, பொருளாதாரம் தேவைப்பட்டால் பொருளாதாரத்தை கட்டளையிடுவீராக. நோய்கள் இருந்தால் நோய்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. சமாதானம் இல்லாமல் இருந்தால் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஒருவேளை குடும்பங்களிலே பிரச்சனைகள் இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகளை மாற்றிக் கொள்வீராக. என்னால் இந்த பிள்ளைகள் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஆண்டுடைய பிள்ளைகள் என்ற தகுதியை பெற்று ஒவ்வொரு நாளும் வாழ ஒவ்வொருவருக்கு நீ உதவி செய்வீராக. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்கிறது. ஆமாண்டவரே, ஒரு பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி, அது மட்டுமல்ல தன் வாழ்க்கையை சோர்ந்து போகாதபடி புதுவரன் அடைந்து சட்டைகள் போல சிறகடித்து உன்னதத்திலே பிறக்கின்ற ஒரு அனுபவத்தை கட்டளையிடுகிறாங்க. எந்தெந்த காரியங்களிலே அவருடைய வாழ்க்கையில சோர்வுகள் இருக்கிறதோ சோர்வுகளை அகற்றிப்படுகிறாங்க. நல்ல புது பலனை கட்டளையிடுகிறாங்க, புது ஆவியை கட்டளையிடுகிறாங்க. தொடர்ந்து நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய், உடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளாய், உம்மோடு பேசுகிறவர்களாய், உம்மோடு பழகிறவர்களாய், உம்மோடு சஞ்சரிக்கிறவர்களாய் அனைத்து பிள்ளைகளும் காணப்படுவதை செய்கிறார்கள். தொடர்ந்து உடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொரு வாழ்க்கையும் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறவையா. இந்த ஆராதனை முழுவதும் நீ அங்கீகரித்துக் கொள்கிறாக, சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்கிறாக. தொடர்ந்து உங்களை தேடுகிற பிள்ளைகளாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும், அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவருடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, இந்த ஆபத்தான கால சூழ்நிலையிலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நோய் நொடிகள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க, தேவைகளை சந்திங்க, வேலை வாய்ப்புகளை, வியாபாரத்தை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. சோர்ந்து போகாதபடி ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்துங்க ஆண்டவரே, பலன் கொடுங்க ஆண்டவரே. கடந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பராகிய இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென்.
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.